மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ குவார்டர்லி சீரீஸ்ல சாப்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்க போறோம். நான் 2 and 3 மார்க்ஸ் தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா நான் மொத்தமா 2 and 3 மார்க்ஸ் பேக்கேஜாவே கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்ல 5.1, 5.4, 5.5, 5.6, 5.7, 5.9, 5.11. அதுக்கப்புறம் 5.5ல இருக்க ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 5.1ல 1, 4, 5, 7, 8, 9, 10, 11, 5.3 ஃபுல்லா. அடுத்து 5.4ல 2, 4, 5. 5.2 நான் ஏன் கொடுக்கலனா அது சில ஸ்டூடெண்ட்ஸால படிக்க முடியாம இருக்குங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இதை மட்டும் படிங்க. சப்போஸ் நான் சென்டம் வாங்கணும், ஃபுல் மார்க்ஸ் நான் கண்டிப்பா வாங்கணும்னா 5.2வையும் ஃபுல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லாம் சொல்லிடுறேன். எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 5.1ல 6th சம்மும், 5.2ல 8th சம்ல 5th சம்மும் 6th சம்மும், 4th சம்ல 4th சம்மும் 5th சம்மும், 5.4ல 1, 3, 6, 7, 8, 5.5ல 1, 2, 3, 4, 5, 6 கிடையாது, 7, 8, 9. அதுக்கப்புறம் 5.3 நான் ஏன் கொடுக்கலன்னா அதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அவ்வளவா கிடையாது. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 5.10, 5.22, 5.23, 5.26. அடுத்து 5.5ல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இம்பார்ட்டன்ட் அகைன். கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து 2 5 மார்க்ஸ் கண்டிப்பா வந்துடும். இந்த 2 5 மார்க்ஸ்னாவே உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஆயிடுச்சு. இந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கணும்னா கண்டிப்பா நீங்க படிங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இனி வர வீடியோஸ்ல இந்த சாப்டரோட கண்டினியூஷனும் இருக்கும். So keep watching, stay tuned. Thank you.